அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போக்சோ வழக்கில் மதன்குமார் என்பவருக்கு விதிக்கப்பட்ட 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. காதலியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்கில் காதலனுக்கு விதிக்கப்பட்ட 20 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மைனர் பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கோவையைச் சேர்ந்த மதன்குமார் என்பவருக்கு எதிராக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த கோவை சிறப்பு நீதிமன்றம் மதன்குமாருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து கடந்த 2023ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மதன்குமார் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மதன்குமார் தரப்பில் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட பெண்ணும் மனுதாரரும் ஒருவர் காதலித்து வந்தனர். அப்பெண்ணுக்கு 40 வயதுடைய உறவினர் உடன் திருமணம் செய்து வைக்க பெற்றோர் முடிவு செய்ததால் காதலனுடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இருவரும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நெருக்கமாக இருந்து உள்ளனர். சம்பவம் நடந்த போது கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த அந்த பெண்ணுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்து விட்டது என்றும் சுட்டிக்காட்டி தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் பெண் 18 வயது பூர்த்தி அடையாதவராக இருக்க முடியாது என்றும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண் மைனர் என சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என கூறி போக்சோ சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட 20 ஆண்டு சிறை தண்டனையை கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.